வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான். மணக்க ஜீரக சம்பா ரைஸில் தேங்காய் பால் தக்காளி சாதமும், அதுக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை வறுவல் இல்லை முட்டை தொக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி ஈஸியாக செய்யலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் கலந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணால், ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளருக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இல்லை பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதில் வந்து நல்லா 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் சாதாரண தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. இல்லை ஜீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜீரக சம்பா அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அரிசி விருப்பப்படுதோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சோறு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கை அளவுக்கு நீளமாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வெந்து அப்படியே திக்காய் வரணும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 முட்டை வேக விட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு
திருப்பி விட்டுக்கலாம். இப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் இறங்கணும். இப்போ பாருங்கள், முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சோறும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.